ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை யோவேல் 2:26. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்புக்குரியவர்களே, அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நான் தூத்துக்குடியிலே ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது சென்னையிலிருந்து வந்தேன். மிகவும் வயது சொற்பமான ஒரு வயது, ஆளும் கூட எலும்பும் தோலுமாய் பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையில் நான் இருந்தேன். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மிகவும் சிரமப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் இந்த ஊரை விட்டு மறுபடியும் சென்னைக்கு போயிடலாமா என்று முடிவெடுக்க முடியாத நான் என்னுடைய உறவினர் ஒருவரை பார்க்க போனேன். அவரிடத்தில் சொன்னேன், இப்படி ஒரு நிலைமை, வைராக்கியமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன், ஆனால் இப்படி இருக்கிறேன் என்று. அவர் அவசரமாக ஊழித்து கிளம்பி கொண்டிருந்தார். என் தலையின் மேல் கைகளை வைத்து சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வார்த்தை எத்தனை அற்புதமானது! ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் இந்நாள் வரை அற்புதமாய் என்னை நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். எனக்கு வேதாகமத்திலே தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது மிகுந்த அற்புதமாக இருக்கும். ஒருவனை பாருங்களேன், ஆமான்ற ஒரு மனுஷன் ஒரு பெரிய தூக்கு மரத்தை ரெடியாக செஞ்சு வச்சு, அண்ணாச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த அந்த தூக்கு மரம் யாருக்கு? ஏய், ஆனால் வாசல் ஒருத்த உட்காந்துருக்கான் பாரு, மொர்தெக்காய், அந்த பயலை தூக்குறதுக்கு அந்த மரம் செஞ்சுறேன். நான் இப்போ ராஜாட்ட போய் பெர்மிஷன் வாங்க போகிறேன் என்று எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பான். எல்லாம், ஏய் மொர்தெக்காய் அவனை தூக்கி போட போகிறானா என்னெல்லாம் அவனை சொல்லியிருப்பார்கள். இவன் அப்படி பெர்மிஷன் வாங்குறதுக்காக ராஜாவின் இடத்துல போகிறார். அதற்கு முன்பதாகவே ராஜாவுக்கு இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அவர் தொந்தரவு அடைந்த பொழுது நடவடிக்கை புஸ்தகங்களை வாசிக்கிறார்கள். அவர் காப்பாற்றப்பட்டதையும் அவருக்கு ஒரு உதவி செய்ததையும் அங்கே சொல்லப்படுகிறது. நாம் அவருக்கு ஏதாவது செய்தோமா? ஒன்றும் செய்யவில்லை. அந்த வேலை சொல்றாரு, ஐயா ராஜா, ஆமாம் அங்கே வந்து நிற்கிறான், நல்ல ஆலோசனை கொடுக்கிறவன், வாப்பா. என்ன ராஜா, ராஜாவினால் கனப்படுத்துகிற மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும்? யோசித்தான். நம்மளை தான் இருக்கும் அந்த ஆள் என்ன சொல்லி, ராஜா உங்கள் கிரீடத்தை அவன் மேலே வைக்கணும், உங்கள் ட்ரெஸ் அவன் மேலே போடணும், நீங்கள் பயன்படுத்துகிற வாகனத்தை கொடுக்கணும், தெருவுலகத்தை சொல்லிக்கிட்டு போகணும், ராஜாவால் கனப்படுத்துகிற மனுஷன் என்று. அதாங்க கைமாறு. அப்படியா? நேர போய் அந்த வாசல் இருக்கானே அந்த மொர்தெக்காய்க்கு செய். ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்டு பார்ப்பாங்க, குடும்பத்தார் எல்லாரும் பார்ப்பாங்க, இவனுக்கா தூக்க மாட்டேன்னு சொன்னா இப்போ அவனை தெருவா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கியப்பா. இதான் வாழ்க்கை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் உனக்கு தூக்கு மரம் செய்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை அவன் நியாயம் விசாரிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பயப்படாதிருங்கள், தயவு செய்து கவலைப்படாதிருங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறபடி நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இயேசு எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? ஏசாயா 61:7 சொல்லுகிறது, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் கொடுக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார். யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டு அவனை எகிப்திற்கு விற்கும் பொழுது, தம்பி கடைசி அங்கே மூத்த பார்த்துக்க, இதான் டாடா பை பாய், தொலைந்து போ என்று சொல்லி எகிப்துக்கு விற்று அனுப்பி வைத்தார்கள். ஒரு நாள் இதே சகோதரர்கள் ஒரு அதிபதியின் காலில் விழுகிறார்கள், தலையை தூக்கி பார்க்கிறார்கள், வணங்கி அவனை சேவித்து தலையை துருக்கும் பொழுதுதான் தெரிகிறது அவருடைய சொந்த சகோதரனாகிய யோசேப்பு. ஹல்லேலூயா. வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்களை தேவன் வெட்கப்படுத்தினார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே அதே வல்லமை இறங்கி வருகிறது. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். சாத்தான் யோபுவை வெட்கப்படுத்த வேண்டும் என்று பல பிரச்சனையை கொண்டு வந்தான். இதோட சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தான். ஆண்டவராகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு செய்தது என்ன? இழந்து போன எல்லாவற்றிலும்
இரட்டத்தனையான நன்மைகளை கொடுத்து, அவன் வெட்கமாய் தோன்றின காரியங்களை இரட்டத்தனையாய் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அதே தேவன் உன் பக்கத்திலே உண்டு. உன் மகளுக்கு வெட்கத்துக்கு பதிலாக ஒரு நல்ல வாழ்வு வரப்போகிறது. உன் குடும்பத்திலே உன் வெட்கத்திற்கு பதிலாக ஒரு புதிய திருப்பம் உண்டாக போகுது. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் உண்டாக போகிறது. வெட்கங்கள் மறைகிறது, வேதனைகள் மறைகிறது. அங்கே ரோமர் 5:5 சொல்கிறது, அவர் அன்பினால் பரிசுத்த ஆவி நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்மை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. தேவ அன்பின் ஆவியானவர் நம் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை ஒரு காலம் நம் வெட்கப்படுத்தாது. இன்றைக்கு உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்கள் தலையை நிமிர்த்துவார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். இந்த நாள் ஆசீர்வாதமான ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றிக் கொடுப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.